வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு பார்க்குறது பாசி பயிறு பொரியல். கரெக்டா? பாசி பயிறு காராமணி காயின்னு சொல்லுவாங்க எங்க சென்னையில. வேற ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது எனக்கு. இங்க காராமணி காய், பாசி பயிறு காயின்னு சொல்லுவாங்க. நான் கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அதனால கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமா வெங்காயம், எங்க வீட்டுல நாங்க கொஞ்சம் வெங்காயம் போடுவோம். வெங்காயம் லைட்டா கண்ணாடி குறைச்சிட்டு வதங்கட்டும். இப்ப இந்த பாசி பயிறு போடும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சும்மா மஞ்சள் தூள், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். பாசி பயிறு கழுவி ஊற வைக்க பாசி பயிறு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு வெந்ததா கடைசியில தேங்காவை நல்லா துருவி போட்டு சால்ட்டு, சும்மா ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டாலே போதும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது கொஞ்சமா, ரொம்ப ஊற்ற வேண்டாம், சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி கிளறிட்டு 2 காஞ்ச மிளகா தான் இதுக்கு காரம் அதிகமா சாப்பிட்றவங்க கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறது இருந்தா போட்டுக்கணும். பொரியல் வெந்து வந்ததும் நம்ம தேங்காய் திருவி போட்டு மீடியம் ஹைல வச்சுக்கலாம். வெந்ததும் பார்க்கலாம். பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. காட்டுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். அருமையா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் தூள் போட்டேன். அந்த சூட்லயே கடாய் நல்ல இதா இருக்கு. வெயில் காலம். சூப்பரான காராமணி பாசி பருப்பு பொரியல். இது ஈவினிங்ல செஞ்சு கூட அழகா இப்படி செஞ்சு ஸ்பூன் போட்டு வச்சு சாப்பிடலாம். பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க வயசான யார் வேணாலும் சாப்பிடலாம். சூப்பரா பசியாடு அருமையா இருக்கும் டேஸ்ட். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாசிப்பருப்பு பொரியல் பார்த்துருப்பீங்க. எல்லாம் சூப்பரா இருக்கும். அதாவது சாம்பார்னாலும் சரி, பொரி குழம்பு,
காரக்குழம்பு எதுனாலும் வந்து இது ஆப்டா இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.